ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக வேதத்திலிருந்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். பாருங்கள், எலும்புகளை புஷ்டியாய் பலனுள்ளதாய் மாற்றுகிறதுக்கு நற்செய்தி ஒரு மருந்தாக இருக்கிறது. பலவித மருந்துகள் இருக்கிறது, சரீரத்தின் காரியங்கள்ல போடுறோம். ஆனா அதனுடைய அவுட்புட், அதனுடைய பிரதிபலன் அதற்கேற்ற மாதிரி இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நற்செய்தியை ஒரு மனிதன் கேட்பான் என்று சொன்னால் பலவீனமான எலும்புகளும் பலனுள்ளதாய் மாறிவிடும். வேதத்தில் எசேக்கியா ராஜா என்று ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் பேசுறாரு. அவருக்கு ஒரு வியாதி வந்திருக்கு. அந்த வியாதியில அவர் பிழைக்க மாட்டார், மரித்து விடுவார். அதை போய் சொல்லுப்பான்னு சொல்லிட்டாரு. ராஜா போய் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசன் புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்தில் இதை படிக்கலாம். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து விடுவீர். எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் சோர்புறமா திரும்பி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கேட்டு ராஜா அழுறாரு. ஆண்டவரே, நான் மரித்து போவேன்னு சொல்லிட்டாங்களே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அழுகிறாரு. தீர்க்கதரிசி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் கொஞ்ச தூரம் தாண்டி போனோடனே ஆண்டவர் திரும்பவும் கூப்பிடுறாருப்பா, திருப்பி போ, என் மகன்கிட்ட போய் சொல்ல, அவன் சாக மாட்டான்னு சொல்லுறாரு. தீர்க்கதரிசி திருப்பி போறாரு. நீர் சாக மாட்டீர், 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறாரு. அதோடு மட்டுமல்லாம அந்த வியாதிக்கு சரி பண்ணக்கூடிய மருந்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாரு. பாருங்க, அதே விதமா நல்ல சுகமாகி ஆலயத்துக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஆளுதார் துர்ச்செய்தி கேட்ட உடனே அடுத்தால 2வது முறை திரும்பி போய் 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறாரு. அவ்வளவுதான், புது பலன் வந்துருச்சுது, புதிய நம்பிக்கை வந்துருச்சுது, தைரியமா இருந்துச்சு, சுகத்தை சுதந்திரித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவரே சொல்லியிருக்கலாம், அல்லது டாக்டர் சொல்லியிருக்கலாம், நீ அவ்வளவுதான்ட்டு தாழ்த்தி கேட்டா ஆண்டவர் அந்த துக்கமான செய்தியை கூட மாற்றுகிறதுக்கு உள்ளவரா இருக்கிறார். அதான் உண்மை. ஒரு சமயம் ஒரு வாலிப சகோதரன் மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். டாக்டர்ஸ் கைவிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரங்க போறாரு ஜெபம் பண்றதுக்காச்சு. வீட்டில் உள்ளவங்களாம் அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசு, வாழக்கூடிய வயசு, இப்பவுமே மறிக்க வேண்டிய நிலைமையில வியாதியின் கொடுமை அவனை தாக்கி அழிச்சிச்சேன்னு சொல்லி துக்கம் எல்லாத்துக்கும். டாக்டரும் கைவிட்டாங்கும் போது இவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த சின்ன தம்பி கொஞ்சமா நினைத்தலுங்க போது ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? அப்பா, அந்த தம்பிக்காச்சு நீ ஜெபம் பண்ணாண்டா, அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டு ஆண்டவரும் பதில் சொல்லிட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் இவருக்கு மனசே இல்லை அதை விட்டு போறதுக்கு. திரும்பவும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர், இந்த சின்ன வயசுல அந்த பையனை எடுக்கணும், கொஞ்சம் வாழ வைக்கலாம. எந்த பதிலும் ஆண்டவர்கிட்ட இல்ல. திருப்பி கேட்கிறாரு, சரி அவன் வாழ்ந்தது இத்தனை ஆண்டுகள் தான், குறைவுதான், இத்தனை ஆண்டுகளை எந்த ஒரு நன்மையும் செய்யலையா சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொன்னாராம், ஒரு சமயம் என்னுடைய மகள், ஒரு வாலிப பிள்ளை, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது சில கொடிய மனிதர்களால் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தலான்னு சொல்லி போகும்போது இந்த பையன் அவர்கள் கைக்கு இந்த மகளை விடுவித்து வீட்டுல போய் பத்திரமா சேர்த்தான். ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சான். அது மட்டுமா நான் எழுதி வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னாராம். இந்த ஊழியக்காரர் அதை பிடித்து கொண்டாராம். ஆண்டவரே, அந்த நன்மையாவது நீர் நினைச்சு இந்த பையனுக்கு மீண்டுமா ஒரு வாழ்வு கொடுக்கலாம, மீண்டுமா ஜீவனை கொடுத்து வாழ வைக்கலாமன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் மனதுருகினார். ஆண்டோடைய பார்வை, ஆண்டோடைய முகத்தின் பிரகாசம் அந்த பையனுக்கு நேராக திரும்பினது. அவ்வளவுதான். பெட்ல இருந்து கண்ணை மூடி படுத்திருந்த அவன் கண்கள் திறந்தது. எழுந்தான், உட்கார்ந்தான், ஆகாரத்தை கேட்டான், சாப்பிட்டான், சுகமாய் வீட்டிற்கு புறப்பட்டு போய்விட்டான். பாருங்கள், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியா மாத்திரமா, செத்து போன நிலைமையில முடங்கி கிடக்கிறத கூட எழுப்பிடும். ஆண்டவர் சொன்னார், கஷ்டம் தான், ஒண்ணுமே செய்யலாம், ஒரே ஒரு நன்மை செய்திருக்கிறார், அதை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அது நிமித்தம் ஒரு நற்செய்தி ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் சாவதில்லை, பிழைத்திருப்பான். அதே மாதிரி பிழைத்து திரும்பி செல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நம்முடைய வாழ்க்கையில கூட நல்லதே செய்வோம், நற்செய்திகள் நல்லதே பேசுவோம், நன்மையானது நடக்கும். எப்ப பார்த்தாலும் தீமையானதை பேசி, எப்ப பார்த்தாலும் சாபத்துக்குரியதை பேசி, எப்ப குறித்து மரணத்தை குறித்து, வியாதி குறிச்சே பேசிக் கொண்டால் அதுதான் வரும். அதை விட்டு இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு பார்த்துக் கொள்வார், இயேசுவானவர் நடத்துவார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, இந்த காரியத்துல எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, நான் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டது வீணாய் போகாது சொல்லி பாருங்களா. அப்படியே சொல்லும் பொழுது, மற்றவர்கள் அப்படி தைரியப்படுத்தும் போது அவைகள் அப்படியே பழிக்கிறது, நடக்கிறது நீங்க பாப்பீங்க. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இதனால் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற எவ்வளவு கொடிய வியாதிகள் எத்தனையோ பேர் படுத்திருக்கிறாங்கப்பா.
மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. மருந்துகள் உதவி செய்வதை நிறுத்தி விடுகிறது, மருத்துவத்தால முடியாதுன்னு சொல்லி விடுகிறாள். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை இந்த நாள் நினைவு கூறுங்கப்பா. ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க நினைவு கூறுங்க. நீ அவ்வளவுதான், வயசாயிட்டு இந்த எலும்பு அப்படிதான் இருக்கும், இந்த உடம்பு அப்படிதான் இருக்கும், எல்லாம் இந்த கட்டி மறையாது, இந்த பெயின் இருக்கத்தான் செய்யும், இந்த புண்ணு ஆறாது, இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னு பலவித காரியங்கள் இந்த பிள்ளைகள் கேட்டு 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 மனதிலே போட்டு தோய்ந்து போய் உடைந்து போய் நொறுங்கி போய் முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிட்டார். என் ஆண்டவர் இப்பொழுது தம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக, வல்லமை இறக்குவீராக, தூக்கி நிறுத்துவீராக. பலவீனங்கள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், ஜீவனை கொடுப்பீராக. செய்வதற்காக நன்றி, துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நற்செய்தி எலும்புகளை கூட புஷ்டியாக்கும். நிச்சயமாகவே அப்படி ஆண்டவர் செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.